ஹலோ, இன்னைக்கு நாம இது மாவு வத்தல் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது 1/2 கிலோ தான் பண்ண போறேன். 1/2 கிலோவுக்கு வந்து 3 டம்ளர் மாவு இருக்கு. 3 டம்ளர் மாவுக்கு 50 கிராம். 1/2 கிலோங்கிறது 500. 500க்கு 50 கிராம் ஜவ்வரிசி வந்து ராத்திரியே ஊற போட்டு வச்சிருக்கேன். மாவு ஜவ்வரிசி 1/2 டம்ளர். அது மூழ்கிற அளவுக்கு அலம்பிட்டு தண்ணி ஊற்றி வச்சா இந்த மாதிரி ஆகும். இது வந்து நல்லா மசிஞ்சிரும் வேந்ததுன்னா. ஆனா நம்ம புழியும் போது இது வந்து அப்படியே அச்சுல மாட்டிக்கும். அதனால இப்ப முதல்ல தண்ணியை சூடு பண்ணிப்போம். இப்போ 1/2 கிலோவுக்கு வந்து 2.5 டம்ளர் இருக்கு. மாவுனால 3 டம்ளர் வரும். நார்மலா 2 டம்ளர் எதுவும் வரும். மாவுனால 3 டம்ளர் வரும். 1க்கு 3 தண்ணி இல்லையா நமக்கு சாதத்துக்கெல்லாம். அதனால ஒரு 3 வச்சிருக்கேன். இப்ப 6 டம்ளர் வச்சிருக்கேன். இன்னொரு 3 டம்ளர் வந்து நம்ம பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு, இது ஜவ்வரிசி அரைக்கிறதுக்கு அலம்பி அந்த தண்ணி விடுறதுக்கு சரியா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சொம்பு தண்ணியை பக்கத்துல சூடு பண்ணி வச்சுக்கணும். மொத்தமா முதலே அதுல விட்டு கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து சில அரிசி வந்து மாவு தாங்கும், சிலது வந்து ரொம்ப குழப்பழன்னு ஆயிடும். இதை வந்து அடுப்புல வச்சு கலரிட்டோம்னா நமக்கு புளிய வராது. அதனால இது வந்து தண்ணி கொதிச்ச உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தண்ணி கொதிக்கும் போது மாவு போட்டு கலர்றது தான். மாவு வந்து கொஞ்சம் நிறுத்தினா கூட நிறுத்திக்கலாம். ஆனா அரிசிக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொதிச்ச தண்ணி தான் விடணும். பச்சை தண்ணி விட்டா நமக்கு புளிய வராது. இடியாப்பம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு புளியணும். அதனால பிராக்டிக்கலா பண்றது வந்து எப்படிங்கிறது. இப்ப 2 சொம்பு தண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு சொம்பு தண்ணி பக்கத்துல வைக்க போறேன். போக போக இந்த மிளகாயை மட்டும் நான் இந்த இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து 1/2 கிலோவுக்கு நான் 4 மிளகாய் போடுறேன். இன்னும் வேண்டாம், காரம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னா 1 கூட போட்டுக்கலாம், இல்லை 2 கூட போட்டுக்கலாம். இன்னைக்கு நான் 2 மிளகாய் அரைக்க போறேன். இது கொதிக்கட்டும். நான் 4 மிளகாய் அரைச்சிட்டு இந்த ஜவ்வரிசியும் இந்த மிளகாயோட சேர்த்து போட்டு ஒரு நல்லா மிளகாயை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் ஜவ்வரிசியை போட்டு ரொம்ப வழுமுன்னா அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த இதுவே நல்லா தான் இதோ இப்படிதான் மசியும். இருந்தா கூட நம்ம வந்து ஒரு சுத்திக்கணும். நான் மிக்சியில போட்டுட்டு சத்தத்துக்கு கேட்காது பேசுறது, அதனால உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காமிக்கணும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 சொம்பு வச்சிருக்கேன். இன்னொரு சொம்பு பக்கத்துல வச்சுக்கலாம் நம்ம அடுப்பத்தை வச்சு. இன்னொரு சொம்பு தண்ணி பக்கத்துல வச்சிருக்கேன். இது வந்து ஜவ்வரிசி விட போறேன். இந்த அரைச்ச ஜவ்வரிசி மிளகா போட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு 1/2 கிலோவுக்கு 50 கிராம் ஜவ்வரிசி தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடல. இது வந்து கொதிக்கணும். ஏன்னா மாவு போட்டு நம்ம கொதிக்க வைக்க போறதில்ல. அதனால இந்த ஜவ்வரிசி மட்டும்தான் வேகணும். அதனால இது வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம். இது கொதிச்சது வெந்தது எப்படி தெரியும்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா நிறம் மாறும். பாருங்க, இது நல்லா கரைஞ்சிடும். இது வந்து கரையாமலாம் இருக்காது. நல்லா கொதிக்க தண்ணி கரைஞ்சிடும். மிளகா நான் சொல்ற மாதிரி இப்போ உப்பு போடலை, எதுக்குமே உப்பு போடலை. இந்த மாவு போடுறதுக்கு முன்னாடி தான் நான் உப்பு போட போறேன். இது வந்து கொதிக்கட்டும். ரொம்ப கொதிச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தான் நம்ம போட போறோம். அந்த சூட்டுக்கே சரியா போயிடும், வெந்துடும். நல்லா அரைச்சி வேற விட்டுருக்கோமா, அதனால சரியா போயிடும். இந்த வெயில்ல தான் நம்ம போட்டு வச்சுக்க முடியும். அக்னி நட்சத்திரம் எல்லாம் வரும்போது மழை வந்துடும். அந்த வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்குள்ள எல்லாம் வடாமே போட்டு முடிச்சிடணும். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போறோம். நான் வந்து கொஞ்சம் தான் பண்றேன். ஏன்னா ஒருத்தர் நீங்க வந்து பிகினர்ஸா இருந்ததுன்னா நிறைய பண்ணிட்டு நிறைய நேரம் வெயில்ல உட்காந்து புழிய முடியாது. அதனால இப்ப 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள புழிஞ்சிட்டு வந்துடலாம் வெயில்ல. காலம்பரை எழுந்த உடனே காபி சாப்பிட்ட உடனே அடுப்புல வெந்நீரை வச்சுட்டு நீங்க கலர ஆரம்பிச்சீங்கன்னா கலரிக்கு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுடுங்க. அப்புறமா எடுத்து புழிஞ்சோம்னா நமக்கு வந்து ஈஸியா புழிய வரும். அச்சல எண்ணெய் வில்ல வேணா போட்டுக்கலாம். நல்ல மாவு, நல்ல பச்சை மிளகாயை வந்து இப்ப நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இதுல வந்து பச்சை மிளகாய் சின்ன துகளா இருக்கு. இது நீங்க வடிகட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஓமப்பொடி அச்சல மேலாக மாவெல்லாம் ஓமப்பொடி அச்சல புழிஞ்சிடுவேன். அடி மாவு போக போக உங்களுக்கு அதுல அடைச்சுக்கும். அதனால அப்ப வந்து நம்ம பெரிய அச்சுல எந்த அச்சுல வேணாலும் ஓமப்பொடி அச்சுல புழியலாம்.
ரிப்பன் பக்கோடாவில் புழியலாம், மணங்கொம்பு அச்சில் புழியலாம், எதில் வேணால் புழிஞ்சிக்கலாம். நமக்கு மாவு மட்டும் நல்லா ரெடியாகி ஆறணும், அவ்வளோதான். இது ஒரு நிமிஷம் பிடிக்காது, இது ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம், நம்ம பார்ப்போம் போடுறதுக்கு. நல்லா பெருசாக தான் வச்சுருக்கேன் அடுப்பு. அதை அரைச்சி விட்டுருக்கிறது போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது சுடுறதுக்கு. கொதிச்சுது, திருப்பி மறுபடியும் அது போட்டோன்னே லேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் கரைஞ்சி போயிடுது. நல்லா கரைஞ்சிடுது. நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த மாவை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா போட்டு மூடி வச்சிடணும். இப்போ 1/2 கிலோ அரிசின்னு சொன்னேன் இல்லையா, 1/2 கிலோ அரிசிக்கு வந்து உப்பு வந்து உத்தேசமாக தான் இது போடுறது. நிறைய கரெக்டாக போட முடியாது, ஒரு பிடிச்ச இல்லாமல் பாதியா. இது இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வேணால் சந்தேகத்துக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா அப்புறம் வந்து ரொம்ப வத்தல் வந்து ரொம்ப உப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது. கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாதம், குழம்பு சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி இதுதான் தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். அதனால அது வந்து பொரிஞ்சதுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கம்மியாக உப்பு இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாஸ்தியாக உப்பு போட்டால் ரொம்ப கரிச்சு போயிடும். நிமிஷமாக கொதிச்சிடும். 10 நிமிஷம் கூட ஆகலை, கலரின்னு இருக்கேன். நல்லா நிதானம் கொதிக்க விட்டு பண்ணாதான் எந்த சமாதானம். எடுத்தோம் கவுத்தோம் நிறைய பெருசாக, ரொம்ப பெருசாக எரிய வச்சு அதெல்லாம் எரிய விட்டு பண்ணினா இப்போ நம்ம அடுப்புல வந்து கலர போகிறது இல்லை. இது நல்லா கொதிக்கிற டைம் தான், இந்த ஜவ்வரிசி கொதிக்கிற டைம் தான். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடு. இப்போ தண்ணி இது கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க. கலராமல் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இது கொதிக்க ஆரம்பிக்கலை. இது வந்து ஒரு டைப்பு, இந்த மாவு போட்டு கலர்றதுங்கிறது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து நம்ம முதல் நாளே அரிசி அரைச்சி வச்சுட்டு அந்த இதே மாதிரி ராத்திரி ஜவ்வரிசியும் அதில் கடைசியாக ஒரு தடவை கிரைண்டரில் வந்து அந்த அரிசியோடு சேர்த்து ஊற போட்டு முதல் நாள் காலம்பரம் ஊற போட்டு அரிசி அரைக்கும் போதே பச்சரிசி தான் எல்லாத்துக்கும், புழுங்கரிசி போட்டதில்ல, பச்சரிசி போட்டு அந்த ஜவ்வரிசியும் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருவோம். அதுக்கு தான் அந்த எண்ணெய் 1/2 கிலோ எண்ணெய் அரிசி 2 டம்ளர்னா அந்த 2 டம்ளருக்கு 3 6 1/2 7 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அந்த அரிசி மாவை வந்து அந்த ஜவ்வரிசி எல்லாம் போட்டதை வந்து அப்படியே போட்டு கலரி மூடி வச்சு அது மாதிரி பண்ணுறது ஒரு விஷயம், ஒரு தடவை ஒரு டைப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஜவ்வரிசி நல்லா கொதிச்சுடுது, நல்லா குழன்னு கொதிச்சு வந்துடுது. இப்போ ஜவ்வரிசி வந்து இந்த சூட்லேயே இருந்தால் போகும், நான் ரொம்ப வேகணுன்றதில்ல, காயறதுல சரி. அப்படி கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம் இல்லையா, அதனால சரியா படி. இது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டே இருந்தோம்னா பொங்கி ஊற்றிடும் ஜவ்வரிசி எல்லாம். பாருங்க இப்போ நல்லா தெரியுறதா அவங்களுக்கு, நல்லா பபிள்ஸாக வருது பாருங்க. உப்பும் போட்டாச்சு, இதுக்கு வேற எந்த ப்ரொசீஜரும் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆஃப் பண்ண வேண்டியதா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுக்கணும். போட்டு இந்த மாவை அப்படி போட்டு கட்டியெல்லாம் ஆகாது. அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து மாவு புழியும் போது நல்லா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி வச்சுட்டு கையில் தொட்டு இது நம்ம உடனே சுட பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் ஆறி அது அந்த சூட்டுலேயே பதமாக்கணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கு. இந்த மாதிரி நல்ல மாவு சேர்ந்து அந்த தண்ணியில் இருக்கணும். இல்லைன்னா என்னாகும், கட்டியாக போய் அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணும்போது வண்டெல்லாம் வந்துடும். அதனால இந்த 1/2 கிலோ மாவுக்கு இந்த தண்ணி சரியா இருக்கு, நான் வச்சுட்டு இருக்கேன். இது பாருங்க, தண்ணி எல்லாம் சரியா இருக்கு. இன்னும் இருக்கு தண்ணி. ஜாஸ்தியா இருந்தா இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். எப்போதும் அரிசி மாவு நம்ம கிட்ட இல்லாம இருக்காது. கொஞ்சம் கூட ஜவ்வரிசி மாவு கூட போனா பரவாயில்ல. ஆனா இது சரியா போயிடுது பாருங்க. இந்த தண்ணி இருக்கு, ஆனா இதை நான் கலர எல்லா தண்ணியும் அது வந்து வந்து இழுத்துன்றோம். இந்த மாதிரிதான் இருக்கும். ஃபுல் வீடியோ தான் நான் காமிக்கிறேன், நான் கலர்றது தான் காமிக்கிறேன். சரியா போயிடுது அப்படின்னு சொல்லலை. இப்போ வச்ச தண்ணி எல்லாம் பாருங்க, ஒண்ணுமே இல்லை இதுல. நல்லா இடுக்கியோ துணியோ எல்லாம் பிடிச்சிக்கோங்க. அந்த சூடு ஆடுறதுக்குள்ள அந்த தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துட்டு இருக்கு. தண்ணி வேணுங்கிறது இல்லை, அந்த மாவு வந்து சரியா போயிடுது எனக்கு.
அதனால ஒரு சமயத்துல வேண்டி இருந்ததுன்னா அப்ப போய் அவசரமா வச்சு விடுறதுக்கு இது வராது. இப்ப பாத்தீங்கன்னா மாவெல்லாம் இருக்கு பாருங்க அங்கங்க. அதனால நல்லா சேர்த்து உப்பெல்லாம் போட்டாச்சு, அதனால சேர்த்து கலரிக்கணும். இதுக்கு வேற எண்ணெய் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த மாவு அங்கங்க இருக்கும் நல்லா. அதுக்குதான் நான் அகலமா இழுப்பச்சட்டி உங்களுக்கு கேமரால தெரியணுங்கிறதுக்காக தான் இழுப்பச்சட்டி வச்சிருக்கேன் கலர்றதுக்கு. ஒரு பாத்திரமா பெருசா வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு கலர் கீழே இறக்கி வச்சுட்டு நின்றுதான் பாத்தீங்கன்னா இதோ பாருங்க, இந்த இடமெல்லாம் மாவா இருக்கு பாத்தீங்களா. இது வந்து சூடா இருக்கிறதுனால இந்த சூட்டுலயே நல்லா இப்படி சேர்ந்தா மாதிரி இப்படி ஒண்ணு போல கலரியும். இந்த இங்கெல்லாம் மாவு இருக்கு பாருங்க, இதெல்லாம் தேய்ச்சி இப்படி விட்டு ஏன்னா மாவு ஆறினோம்னா அது வந்து கலர்றதுக்கு கஷ்டம், இது பண்ண முடியாது. அதனால மாவெல்லாம் பார்த்து எங்க மாவு இருக்கோ பச்சை மாவு அதெல்லாம் இந்த சூடு இருக்கும் போதே கலரிக்கணும். நல்லா கனமா பிடிச்சிக்கோங்க. இது பாருங்க இங்கெல்லாம் மாவு கலர்ல இங்கெல்லாம் இருக்கு. அதனால பார்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி கலரி நல்லா இதோ உருண்டை மாவு இருக்குதோ பார்த்தீங்களா. கை போடாதீங்க, சுடும். அடியிலெல்லாம் மாவா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரியாச்சு. இது கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துக்கிறேன் நான். தண்ணி எடுத்து இதை நல்லா கரண்டி எல்லாம் நல்லா வழிச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கையில தொட்டா ஒண்ணுமே இப்படி அமுக்கி விட்டா கையில ஒட்டவே இல்லை. இதுதான் கணக்கு. இங்கெல்லாம் மாவு இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இழுப்பச்சட்டியெல்லாம் நல்லா வழிச்சு விட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லாம் அப்பப்போ பச்சை தண்ணி வச்சுக்கோங்க, சுட்டுக்காதீங்க. பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்றேன். இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம கலரும் போது மாவு போடும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும். அது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சிடணும். அப்புறம் நம்ம கொஞ்சம் இவ்வளவு சூடு இருக்காது பாருங்க, அப்ப எடுத்து மாடியில போயிட்டு நல்லா இப்படி கரண்டி எல்லாம் எடுத்துட்டு நல்லா பச்சை தண்ணியை தொட்டு கொஞ்சமா நான் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் மாவு ஏதாவது இருந்ததுன்னா ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இதுல வச்சுட்டு ஏதாவது மாவு இருக்கா உருண்டை ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு அப்புறமா உருட்டி அந்த புடியில போட்டு புழியும் போது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி புழிஞ்சு என்னமா ஓட்டு பக்கவடா வழமோ மணங்கொம்போ என்னவோ அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியே ஒட்டல, நல்லா இந்த சூட்டுக்கே வெந்துடுது. இப்ப நம்ம இதை இறக்கி நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும். மாவு வந்து சூடு ஆறி அது பக்குவமாயிடும். அவ்வளவுதான், மூடியாச்சு. இப்ப இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி யூஸ் ஆகல நமக்கு. ஒருவேளை சப்போஸ் போறல சில அரிசி வந்து தாங்கும், சில அரிசி தண்ணி வாங்காது. அதுக்காக தான் எதுக்கும் வச்சுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பச்சை தண்ணி கையில தொட்டுக்க, சூடா ஆயிடுச்சுன்னா தொட்டுக்க, வெந்நீர் இதெல்லாம் வச்சுட்டு தான் இந்த வேலை பண்ணணும். பிகினர்ஸா இருக்கிற வாழ்க்கை தான் நான் சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி மூடி வச்சோம்னா அரை மணி நேரம் கழிச்சு நான் மாடியில் போய் புழியும் போது உங்களுக்கு புழியறத நான் காமிக்கிறேன். பாருங்க நல்லா இது ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இது நல்லா கட்டியாட்டம் ஆயிடுச்சு. தளத்தெல்லாம் இருந்தது இல்லையா, இப்ப கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி இந்த ஒரு பழம், பெரிய பழத்துக்கு எலுமிச்சம்பழம் இந்த மூடிய கொட்டையை இதுல புழிஞ்சு வச்சிருக்கேன். கொட்டையெல்லாம் இதுல போடாம பார்த்து புழியுங்க, இல்லைன்னா பொரிக்கும் போது கசக்கும். அதனால கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புழியும் போது அடைக்கவும் செய்யும். வெண்கரண்டி தான் வச்சிருக்கேன். எல்லா பக்கமும் எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சிட்டு எலுமிச்சம்பழத்தை பெரிய பழம் புழிஞ்சிருக்கேன். இதை நல்லா கலரிக்கோங்க. ஆறி போயிடுது, இது கை தொடுற மாதிரி தான் இருக்கு. இதை நல்லா கிளறிட்டு உப்பெல்லாம் சரியா இருக்கும். இது வந்து மாவுல வந்து உப்பெல்லாம் தெரியாது, கம்மி ஜாஸ்தி எல்லாம் தெரியாது. அந்த அரை பொடி தான், ஒரு கிலோவுக்கு ஒரு பொடி உள்ளடங்க ஒரு பொடி சொல்லியிருக்கேன் இல்லையா நான் அரிசி மாவுதுக்கெல்லாம். அதே ப்ரொசீஜர் தான் இது. கரெக்டாலாம் போட முடியாது இதுக்கு.
வாயில போட்டு பார்த்தா கம்மியா இருக்கதான் இருக்கும். ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ரொம்ப உப்பா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நல்லா கலரிக்கணும். நம்ம முதல்லயே எலுமிச்சம்பழம் பொழிஞ்சா கசந்து போயிடும். அதனால என்ன பண்ணணும், இப்பதான் பொழிஞ்சு இப்பதான் கலரணும். இப்ப நம்ம இதை வந்து ஓரளவுக்கு கலரி இருக்கேன். இப்ப இதை எடுத்துன்னு போய் மாடியில வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் சூடு ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க ஒரு தடவை கலரின்ட்டு நம்ம வந்து வடா பொடி ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு பக்கம் புளிப்பு ஒரு பக்கம் புளிப்பு இல்லாம இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கப்புல தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நல்லா இப்ப ஆறிடுது. நல்லா கை வச்சு நல்லா இப்படி பண்ணி நடுவில் இங்க இருக்கிற மாவு அந்த பக்கம் அந்த மாதிரி கலரிட்டு நீங்க பொடி ஆரம்பிச்சீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப அவ்வளவுதான். மாடிக்கு போய் நான் வத்தல் பொடி இது பண்ண வேண்டியதான். நான் உங்களுக்கு அங்க போய் எப்படி போடுறேன்றத போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த காலம்பரை காமிச்சேன் இல்லையா மாவு, அதை வந்து ரிப்பன் பக்கோடாவும் மணங்கொம்பு அச்சிலையும் குச்சி வடா மாவு போட்டு இந்த மாதிரி வளர்த்திருக்கு. 1/2 கிலோக்கு இவ்வளவுதான் வரும். இதை வந்து இன்னைக்கு காஞ்சு போச்சு முக்கால்வாசி. நாளைக்கு கொஞ்ச நேரம் வெயில வச்சா போறோம், வடா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து ரொம்ப பண்ணிட்டு ரொம்ப புளியதுக்கு வெயில உட்கார வேண்டாம். கொஞ்சமா பண்ணிட்டு இதை நான் ஃபுல் வீடியோ பார்த்து எப்படி என்ன எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் இது வந்து சொல்லுங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடுவில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த புதுசாக நான் போடுறதுனால நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, தேங்க்யூ.